ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான மீல் மேக்கர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே சுலபமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது சிக்கன், மட்டன், நான்வெஜ் டேஸ்ட்டில் அவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக இருக்குங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் இதோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. அதுவும் சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது இதனோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த சோயா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மீல் மேக்கர் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துருக்குறேங்க. இது 200 கிராம் இருக்கும். இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் நல்லா முங்குற அளவுக்கு சுடு தண்ணி தாங்க ஊற்றணும். நல்லா கொதிக்கிற தண்ணி இதில் சேர்த்தணும். நான் இன்றைக்கி பெரிய சைஸ் மீல் மேக்கர் எடுத்துருக்கிறேன். இது வேகும்போது பார்த்திங்கன்னா இது அப்படியே நம்மளுக்கு சிக்கன், மட்டன் பார்க்குறதுக்கு அப்படியே இருக்குங்க. சின்ன சைஸில் எடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு தெரியாது. இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை நல்லா முங்குற அளவுக்கு நல்லா ஊற்றிடுங்க. இது 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறணும். தண்ணியெல்லாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை பிழிஞ்சு எடுத்துடலாம். இது ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலாலாம் வறுத்து எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி இது நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இது கூடவே 3 தக்காளி சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. நான் தக்காளி இன்றைக்கி முழுசாக சேர்த்துருக்குறேங்க, கட் பண்ணி சேர்த்தலை. அப்படியே முழுசாக சேர்த்தும்போது நம்மளுக்கு எல்லா பொருளும் நல்லா ஈவனாக வெந்து வரும். கட் பண்ணி சேர்த்தனோம்னா அந்த தண்ணியில் மற்ற பொருளெல்லாம் வேகாது. அதனால் முழுசாக சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் 1/2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 4 லவங்கம், 1 துண்டு பட்டை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நம்ம பச்சையாக கூட அரைச்சிட்டு சேர்த்துடலாம். அந்த மாதிரி சேர்த்துனிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி சேர்த்திங்கன்னா அந்த வாசனைக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆற வைக்கலாம். இது ஆறுறதுக்குள்ளார நம்ம மீல் மேக்கர் ஊற வச்சிடலைங்களா, அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நல்லா புழிஞ்சிட்டு நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது போல் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா புழிஞ்சிருங்க. அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் பிழிஞ்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். பாருங்கள், அதுக்குள்ளார நம்மளுக்கு மசாலாலாம் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ரொம்ப கரகரப்பாகவும் அரைக்க வேண்டாங்க. ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் ஒன்று வச்சுக்கலாங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கிறேன். அதை உள்ளே சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க, வாசனை. அதனால் சேர்த்துருக்கிறேன். 4-5 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வெங்காயம் சட்டுன்னு வதங்கி வரும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மீல் மேக்கரை உள்ளே சேர்த்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மீல் மேக்கரை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா ஆயிலையே நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. 1 நிமிஷம் போல் ஆயிலில் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் உள்ளே சேர்த்துடலாம். 1 நிமிஷம் போல் ஆயிடுச்சிங்க. ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைக்கும்போது மல்லி சேர்த்துருக்குறோம். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் மீல் மேக்கருக்குள்ளே இறங்கி நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதை உள்ளே சேர்த்துடலாம்.
பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உள்ளே இறங்கி நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச விழுதை உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேங்க. ஏன்னா நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் விடுவோம் இல்லைங்களா, அதனால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு தண்ணியில் நல்லா கொதித்து வெந்து வருங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும் தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா. அதனால் கொஞ்சம் போல் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இதுதான் கரெக்டான அளவு. இது வந்து வெந்து வரும்போது நம்மளுக்கு நல்லா கிரேவியாக கிடச்சிருங்க. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சிங்கன்னா நம்மளுக்கு கிரேவியாக கிடச்சிரும். லாஸ்ட்டாக உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் வரட்டுங்க. 4 விசில் வந்துருச்சுங்க. ஏரெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு இருக்குங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மூடி போட்டு மூடாமல் ஓப்பன்லேயே கொஞ்சம் நேரம் வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி கிரேவியாக வந்துடுங்க. இதே போல் உங்கள் வீட்டில் இன்றைக்கி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.